இந்தியன் பிரீமியர் லீக் 2026 தொடரின் இரண்டாவது கட்டத்திற்கான போட்டி அட்டவணை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புதிய தேதிகள் மற்றும் முக்கிய போட்டிகளை வெளியிட்டுள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் நவ்தீப் சைனி ஹர்ஷித் ராணாவை மாற்றி சேர்க்கப்பட்டுள்ளார். அதேபோல் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக குல்வந்த் கேஜரோலியா புதிய வீரராக இணைந்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் உருகுவாய் அணிகள் இடையிலான நட்பு கால்பந்து போட்டி மார்ச் 26 அன்று நடைபெற்றது. இந்த போட்டி 1-1 என்ற கணக்கில் சமனில் முடிந்தது. இங்கிலாந்து வீரர் பென் வைட் முதலில் கோல் அடித்தார், ஆனால் பின்னர் பெனால்டி தவறு காரணமாக அது நிராகரிக்கப்பட்டது. உருகுவாய் அணியின் பெடே வால்வெர்தே பெனால்டி மூலம் சமநிலையை ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குனர் சுந்தர் சி ஒரு தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தொடர்பான செய்திகள் மாநில ஊடகங்களில் வீடியோக்கள் மற்றும் பேட்டிகளாக வெளியாகியுள்ளன. இந்த முடிவு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் இந்த கட்சியிலிருந்து இன்னும் பல போட்டியாளர்கள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2026 தொடரில் கராச்சி கிங்ஸ் மற்றும் குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் கராச்சி கிங்ஸ் 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் மோயின் அலி சிறந்த ஆல்-ரவுண்டர் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 29 பந்துகளில் 48 ரன்கள் எடுத்ததுடன் பந்து வீச்சில் 4 ஓவரில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் கராச்சி அணி வெற்றியை உறுதி செய்தது. வில் என்ற திரைப்படம் 2ஆம் உலகப் போர்க்காலத்தை பின்னணியாகக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நாசி ஆக்கிரமிப்பு காலத்தில் ஆண்ட்வர்ப் நகரத்தில் நடந்த நிகழ்வுகளை இது சித்தரிக்கிறது. இதில் இரு இளைஞர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் எதிர்ப்பு உணர்வுகள் முக்கியமாக காட்டப்படுகின்றன. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது.